கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மரித்த பிற்பாடு அப்போஸ்தலர் மூலமாய் பயங்கரமான அடையாளங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் மலை போல ஒவ்வொரு ஊற்றப்பட்டார் என்று 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்குள்ளும் ஆவியானுடைய ஆளுகை அதிகமாக இருந்தது. அதனால வேதம் சொல்லுகிறது, ஒருமித்து இருந்தாங்களாம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மள எவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறோம் ஒவ்வொரு திருச்சபையில, தனிப்பட்ட காரியங்களில. ஆனா நம்மிடத்துல ஒரு மனம் இருக்கிறதா? ஒரே மனமா கர்த்தரை துதிக்கிறோமா? நாம் அப்படி துதிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்மளுடைய தேசத்தில் அனுப்ப வல்லமையுள்ள தேவன். இந்த ஒரு மனம் நமக்கு வர வேண்டும். நம்ம எல்லாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உடையவரை ஆராதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்மிடத்துல ஒரு மனம் இல்லாததுனால பிரிவினை, ஏராளமான பிரிவினைகள் இருக்கிறது. அதனாலதான் எழுப்புதலை பார்க்க முடியவில்லை, மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியவில்லை. அவங்க எல்லாம் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நீ பெரியாளு, நான் பெரியாளு, இது ஒன்று என்று யாரும் சொல்லல. தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வர வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எங்க ஒரு மனமும் பொதுவா இருக்குதோ அங்க மகிமையா இருக்கும், அங்க ஒன்றும் குறைவு இருக்காது வேத வசனத்தின்படி. அதனால நம்ம குடும்பத்துல, நம்மள உறவினர் மத்தியில, ஊழியத்துல ஒரு மனமாய் நம்ம ஆண்டவரை துதித்து யோகபித்து வாழும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு மனதின் ஆவி உண்டாகட்டும். அன்பிலே நாங்கள் கடனாளிகளாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.